ஹலோ மக்களே, நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா என்எஃப்டினா என்ன, அது மூலமாக எப்படி ஏர்ன் பண்ணுறதுன்னா பார்க்க போகிறோம். என்எஃப்டினா நான் ஃபஞ்சபிள் டோக்கன். இது கிரிப்டோ கரன்சிலேருந்து இது நான் ஃபஞ்சபிள் டோக்கனுங்கிறது. இதனால் எப்படி ஏர்ன் பண்ணுறது, எப்படி லாகின் பண்ணி எப்படி சம்பாதிக்கலான்ற டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள். என்எஃப்டினா இதை பாருங்கள், என்எஃப்டின்னு டைப் பண்ணிவிட்டு இமேஜஸ் கிளிக் பண்ணி பாருங்கள். எக்கச்சக்க இமேஜஸ் வரும். இதை இப்போ ஃபஸ்ட் காமிக்கிறேன் இல்லைங்களா, இந்த இமேஜை வந்து க்ரியேட் பண்ணது ஒரு தமிழ்நாட்டுக்காரர் தான். அவர் இது மூலமாக $69 மில்லியன் வந்து சம்பாதிச்சிருக்காரு. நம்ம இது மாதிரி பார்க்குறதுக்கு ஒன்றுமே இல்லாத மாதிரி இருக்கும், ஆனால் இந்த மாதிரி இமேஜஸ்லாம் அப்லோட் பண்ணுறதுனால சம்பாதிக்கிறாங்க என்எஃப்டின்ற தளத்து மூலமாக. இந்த இதை எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். பாருங்கள், நிறைய இமேஜஸ். இதெல்லாம் பார்த்தா இதுக்கெல்லாம் விலை கொடுத்து வாங்குறாங்கன்னு தோணும் நமக்கு, ஆனால் வாங்குறாங்க. இது மூலமாக நிறைய சம்பாதிச்சிட்டும் இருக்காங்க இன்டர்நெட்டில் யூஸ் பண்ணுறவங்க. பாருங்கள், பார்க்கறதுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். இது மூலமாக நிறைய சம்பாதிக்கிறாங்க மில்லியன் கணக்கில். அதை எப்படி பண்ணலான்றது தான் பார்க்கலாம் வாங்க. இது வந்து ஓப்பன்சீன்ற ஒரு வெப்சைட்டு. இது மூலமாக நம்ம என்எஃப்டிஸ்லாம் சேல்ஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, நம்ம வந்து இந்த நம்ம அக்கௌண்ட்டை ஏதாவது ஒரு வேலெட்டில் கனெக்ட் பண்ணி வச்சுக்கணும். மெட்டா மாஸ்க்கு, காயின் பேஸ்லாம் காமிக்கிறாங்க இல்லைங்களா, நான் வந்து மெட்டா மாஸ்க்கோட ஏற்கனவே கனெக்ட் பண்ணி க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன் என்னுடைய அக்கௌண்ட்டு. பாருங்கள், இதில் நான் ஒரே ஒரு என்எஃப்டி தான் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், இதில் வந்து நீங்கள் ஃபோட்டோவும் அப்லோட் பண்ணலாம், பிஎன்ஜியாகவும் அப்லோட் பண்ணலாம், இது மாதிரி அனிமேஷனாகவும் அப்லோட் பண்ணலாம். நீங்கள் பாருங்கள், நம்ம மெட்டா மாஸ்க் வேலெட்டோட கனெக்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதுதான் இந்த காமிக்கிறேன். பாருங்கள், எனக்கு இன்னும் சேல்ஸ் ஆரம்பிக்கல. சேல்ஸ் ஆரம்பிச்சதுன்னா அந்த 0.0 USDயில் நம்பர்ஸ் வர ஆரம்பிக்கும். இதை வந்து நான் 0.001 அந்த அளவுக்கு சேல்ஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து நமக்கு தெரியாது அந்த பை நவ்ன்ற ஆப்ஷனு. வேறு யாராவது இதை ஓப்பன் பண்ணி பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு பை நவ் ஆப்ஷன் தெரியும். அதை கிளிக் பண்ணி அது மூலமாக அவங்க வாங்கிக்கலாம். நம்மளோட மெட்டாமாஸ்க் வேலெட்டுக்கு வந்து அமௌண்ட் ஆட் ஆகிடும். டைனோ இந்த நைட் பார்ட்டின்ற பேரில் நான் ஆட் பண்ணியிருக்கேன். பாருங்க, இப்போ புதுசாக ஒரு ஐட்டமை நீங்கள் ரெடி பண்ணி அப்லோட் பண்ணுறீங்கன்னா கிரியேட்ன்ற ஆப்ஷனில் போயிட்டு கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள், ஃபஸ்ட்டு உங்களுடைய இமேஜை அப்லோட் பண்ணிடணும். அப்லோட் பண்ணிட்ட பிறகு இந்த பிளாக் செயின்ன்றது தான் முக்கியம். பாருங்கள், எத்தீரியம் பிளாக் செயின் அண்டு பாலிகான் பிளாக் செயின் இருக்குது. பாருங்கள், எத்தீரியம் பிளாக் செயின்னா கேஸ் ஃபீஸ் வந்து நம்ம கட்டி அந்த இமேஜை அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும், ஒரு ஃபீஸ் கட்டி. பாலிகான் செயின்னா வாங்க போகிறவங்க அந்த கேஸ் ஃபீஸை கட்டி நம்மளோட என்எஃப்டியை வாங்கிப்பாங்க. அதுதான் வித்தியாசம். கேஸ் ஃபீஸும் இருக்குது, நான் கேஸ் ஃபீஸும் இருக்குது. நான் பாலிகான் சூஸ் பண்ணிங்கன்னா நான் கேஸ் ஃபீஸு. ஓப்பன்சீன்ற வெப்சைட்டில் இருக்குது. அந்த வெப்சைட்டோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், அது மூலமாக யூஸ் பண்ணிக்கோங்க. அது கொடுத்துட்டு கிரியேட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்எஃப்டி அப்லோட் ஆகிடும். பாருங்கள், என்னோட என்எஃப்டி இதுதான். இது வந்து நீங்கள் ஷேர் கொடுத்து ஃபேஸ்புக், ட்விட்டரில் அது மாதிரி பண்ணிட்டீங்கன்னா, ஷேர் பண்ணிட்டீங்கன்னா அதை பார்த்து யாராவது வாங்கினதுக்கு உங்களுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ மறக்காமல் இந்த வாய்ப்பை யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் தொடர்ச்சியாக என்எஃப்டி க்ரியேட் பண்ணி போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு ரேங்க் ஆகும். அது மூலமாக ஏதாவது ஒரு இமேஜாவது சேல்ஸ் ஆகும். உங்களுக்கு லக் இருந்தால் நமக்கு சேல்ஸ் ஆகிடும். இதே மாதிரி பாருங்கள், ஒருத்தர் வந்து தன்னுடைய ஃபோட்டோவே செல்ஃபி எடுத்து அதை சேல்ஸ் பண்ணி அது மூலமாக மில்லியனர் இருக்காரு. அவர் காலேஜ் ஸ்டூடெண்ட் தான். அவர் வந்து இந்தோனேஷியா ஸ்டூடெண்ட்டு. பாருங்கள், செல்ஃபி என்எஃப்டி இந்தோனேஷியன் போடுறேன், அது டீட்டெயில்ஸ்லாம் வருது பாருங்கள். இந்தோனேஷியன் ஸ்டூடெண்ட். அவர் வெறும் தன்னுடைய செல்ஃபியை மட்டும் எடுத்து அப்லோட் பண்ணியிருக்கார் தொடர்ச்சியாக. அது மூலமாக அவர் வந்து பில்லியனர் ஆகிருக்காரு. இவர் தான் அந்த ஸ்டூடெண்ட்டு. ஸோ சும்மா இல்லாமல் ஏதாவது தொடர்ச்சியாக ட்ரை பண்ணி பாருங்கள், ஏதாவது என்எஃப்டி க்ரியேட் பண்ணி.
ஏதாவது ஒரு இமேஜ் கிளிக் ஆனாலும் உங்களுக்கு ஏர்னிங் பண்ண ஆரம்பிச்சிடலாம். பாருங்கள், அந்த டீட்டெயில்ஸ்லாம் அதில் இருக்குது. ஸோ இதெல்லாம் ஒரு லக்கு தான். ஸோ தொடர்ச்சியாக முயற்சி பண்ணி பாருங்கள். பாருங்கள் அந்த டீட்டெயில்ஸ், அவர் எடுத்த செல்ஃபீஸ்லாம் பாருங்கள். நான் இது வந்து ஒரு பிஎன்ஜி அனிமேஷனாக ஜிஎஃப் அனிமேஷனாக க்ரியேட் பண்ணியிருக்கேன், இந்த டைனோசர் இமேஜை. இப்போ கிளிக் பண்ணி உள்ளார போகிறேன், பாருங்கள். பாருங்கள், 0.001 கொடுத்துருக்கேன். அதாவது டாலர் மதிப்பில் $26.09 ருபீஸ்க்கு போகுது, சாரி டாலர்ஸ்க்கு போகுது. இப்போ இந்த இமேஜை வந்து வேறு யாராவது ஓப்பன் பண்ணி பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு பை நவுன்ற ஆப்ஷன் வரும், அது மூலமாக கிளிக் பண்ணி அவங்க வாங்கிக்கலாம் இந்த என்எஃப்டியை. பாருங்கள், அந்த அப்லோட் பண்ணிவிட்டு இங்கே வந்து என்ன இதுன்னு கேட்கும். நீங்கள் 0 அமௌண்ட்டுக்கு சேல்ஸ் பண்ணுறீங்கன்னு கேட்கும். நீங்கள் 0.001 கொடுத்துருங்க. கொடுத்துட்டு கம்ப்ளீட் லிஸ்டிங் கொடுத்தீங்கன்னா இங்கே வந்து சைன்இன் கேட்கும். மெட்டாமாஸ்கோட கனெக்ட் பண்ணியிருக்கணும் நீங்கள் முதல்ல. அதுக்கு முன்னாடி சைன்இன் கொடுத்தோன்னே உங்களோட மெட்டாமாஸ்க் வேலெட் ஓப்பன் ஆகும். இதில் வந்து சைன்இன் கொடுங்க. சைன்இன் கொடுத்தீங்கன்னா லிஸ்ட் ஆகிடுச்சு உங்களோட என்எஃப்டி. இப்போ யாராவது கிளிக் பண்ணி வாங்கினாங்கன்னா உங்களுடைய வேலெட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக அமௌண்ட் வந்து சேர்ந்துடும். ஸோ இது வந்து நம்ம தொடர்ச்சியாக செய்யணும். நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் இதை செஞ்சு காமிக்கிறேன். இந்த ஓப்பன் சியோட லிங்க்கை உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. சப்போஸ் ஒரு இமேஜ் கிளிக் ஆனாலும் சரி உங்களுக்கு அமௌண்ட்டு ஆட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ மறக்காமல் இந்த இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ தான் நிறையா உங்களால் ஏர்ன் பண்ண முடியும். ஸோ சும்மா ஒரு இமேஜ் வரைகிறது மூலமாகவே நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். இல்லைனா அவர் அந்த ஸ்டூடெண்ட் பண்ண மாதிரி நீங்கள் என்எஃப்டிஸும் கிளிக் பண்ணி பாருங்கள், செல்ஃபிஸும் எடுத்து அது மூலமாக கூட நீங்கள் பண்ணலாம். இல்லைனா ஃபோட்டோஸ், நார்மலாக எடுக்கிற ஃபோட்டோஸை கூட நீங்கள் கிளிக் பண்ணி ஃபோட்டோஸ் எடுத்து அதை கூட அப்லோட் பண்ணி சேல்ஸ் பண்ணலாம். நீங்கள் திரும்பி உங்களுக்காக செஞ்சு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஓப்பன் சி ஓப்பன் பண்ணிவிட்டு மெட்டாமாஸ்க் வேலெட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணி கனெக்ட் பண்ணிக்கோங்க. நான் ஏற்கனவே கனெக்ட் பண்ணுறதுனால எனக்கு டேரெக்டாக ஓப்பன் ஆகிடுச்சு. உங்களுக்கு சைன் அப்லாம் கேட்கும், அதெல்லாம் பார்த்து பண்ணிக்கோங்க. உங்களுடைய ப்ரொஃபைல் பிக்சரு, இந்த கவர் பிக்சர் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு செஞ்சு காமிக்கிறதுக்காக காமிக்கிறேன். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ஏர்ன் பண்ணுங்கள். சும்மா ஒரு ஃபோட்டோஸ் எடுத்து கிளிக் பண்ணுறதுனால கூட நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். பாருங்கள், மெட்டாமாஸ்கோட கனெக்ட் பண்ணிக்கோங்க. கனெக்ட் பண்ணிக்கிட்டால் உங்களுடைய ஏர்னிங்ஸில் இதில் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆகிடும். கிரியேட் நியூ ஐட்டம் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகிடும். இதில் வந்து நீங்கள் வச்சுருக்க ஃபோட்டோஸோ இல்லை ஜிஎஃப் அனிமேஷனோ இல்லை பிஎன்ஜியோ அப்லோட் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிவிட்டு.
சிஸ்டம் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது, வெயிட் பண்ணலாம். அப்லோட் ஆகிடுச்சு. இங்கே வந்து அந்த இமேஜுக்கு ஏதாவது நேம் கொடுங்க. பேர் கொடுத்துட்டேன், டைனோ இந்த நைட் அந்த மாதிரி டைட்டில் கொடுத்துருக்கேன், சும்மா ஒரு சாம்பிளுக்கு. இப்போ அங்கே வந்து டிஸ்கிரிப்ஷனில் டைப் பண்ணிக்கோங்க, சும்மா ஒரு டிஸ்கிரிப்ஷன் மாதிரி கொடுத்துக்குங்க. நீங்கள் அந்த இமேஜை பற்றி ஒரு டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருங்க. நான் வந்து அந்த லிங்க்கில் வந்து என்னோடய யூடியூப் லிங்க்கை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அப்போ தான் நிறைய பேருக்கு உங்களோட அந்த யூடியூப் சேனலையும் பார்ப்பாங்க. ஸோ அதுக்காக நான் என்னோடய யூடியூப் சேனல் லிங்க்கை நான் அதில் ஆட் பண்ணிக்கிறேன். இங்கே வந்து எத்திரியம் வந்து பாலிகன் பிளாக் செயினாக மாற்றிக்குங்க. உங்களுக்கு இந்த மாதிரி NFT கிரியேட் ஆகிடும். ஸோ நீங்கள் இதை ஃபேஸ்புக், ட்விட்டர், டெலிகிராம்ன்ற லிங்க்லலாம் ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ இது ஷேர் பண்ணுறது மூலமாக யாராவது பார்த்து வாங்கினாங்கன்னா உங்களுக்கு ஏர்னிங் வர ஆரம்பிச்சிடும், உங்களோட வேலெட்டில் ஆட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த சான்ஸை கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. நான் உங்கள் டவுட்ஸை